ಕೆಟ್ಟೆನೆಂದೆನ್ನಲ್ಯಾಕೆ ಕ್ಲೇಶ ಪಡುವುದು ಯಾಕೆ ಗೇಣು ಹೊಟ್ಟೆಗಾಗಿ ಪರರ ಕಷ್ಟಪಡಿಸಲ್ಯಾಕೆ ಹುಟ್ಟಿಸಿದ ದೇವ ಹುಲ್ಲು ಮೇಯಿಸುವನಲ್ಲ ಬೆಟ್ಟದ ಮೇಲಿದ್ದರೇನು ವನದೊಳಿದ್ದರೇನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ ದೇವ ಸ್ಥಿತಿ ಮಾಡಲರಿಯನೇ ಗಟ್ಟಿಯಾಗಿ ಸಲಹುವ ಪುರಂದರ ವಿಠಲ. ಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಪರಮಗುರುಭ್ಯೋ ನಮಃ ஸ்ரீமத் ஆனந்த தீர்த்த பகவத்பாதாச்சாரிய குருபியோ நம ஹரி ஓம். அனைவருக்கும் வணக்கம். சேலம் பாலாஜி அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தாசர் பாடல்களின் தமிழ் விளக்கம் அப்படிங்கிறது இது 206வது எபிசோட். ஸோ இதுவரை நீங்கள் கொடுத்த வந்து அன்புக்கும் மாதருக்கும் மிக்க நன்றி. இந்த தடவை என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா ஒரு புரந்தரதாசருடைய ஒரு அருமையான பாடலை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதாவது கர்வ யாத்தகா நினகே பாமர மனுஜனே அப்படின்னு ஒரு பாட்டு. ஒரு அருமையான புரந்தரதாசருடைய பாடல் இது. ஸோ அதை தான் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இந்த பாடலை வந்து பெங்களூரை சேர்ந்த திரு வி ராகவேந்திரன் அவர்கள் பாடியிருக்கிறார்கள். இவரை பற்றி நிறைய முறை கூடியிருக்கிறேன். அதாவது அருமையாக பாடல்கள் எழுதக்கூடியவர், தமிழிலும் கன்னடத்திலும் பாடல்கள் எழுதக்கூடியவர். நிறைய ஆல்பம்ஸ் சிம்பனி கம்பெனிக்காக மற்ற கம்பெனிக்காகலாம் நிறைய ஆல்பங்கள் பாடல்கள் எழுதி கொடுத்திருக்கிறார்கள். அதே மாதிரி இவருடைய ஆல்பத்தை வந்து பாம்பே சிஸ்டர்ஸ் பாடியிருக்கிறாங்க. அருமையான ஆல்பம் பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கமே அப்படிங்கிற பாட்டெலாம், அது மந்த்ராலயா பிருந்தாவனா கண்ணு தும்பிதி அப்படிங்கிற பாட்டு இவர் பிரசன்னா பாடியிருப்பார். ஸோ இந்த பாடல்கள்லாம் அவர் தான் எழுதினார். நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறாரு. அதே மாதிரி நிறைய சங்கீதம் நல்லா தெரிஞ்சவர் இவர். அருமையான பாடக்கூடியவர், பாடல்களுக்கு இசையமைக்கக்கூடியவர், கவிதைகள் எழுதக்கூடியவர், நல்ல ஒரு மனிதர், ஒரு அருமையான மனித நேயமிக்க ஒரு மனிதர். அவர் தான் இந்த பாடலை நமக்கு பாடி கொடுத்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வைராகிய பாடல் இது, அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, முதல்ல திரு பெங்களூரை சேர்ந்த வி ராகவேந்திரன் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம். அதற்கு பிறகு பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம். வாங்க திரு வி ராகவேந்திரன் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம். ಗರ್ಭಯಾತಕೆ ನಿನಗೆ ಪಾಮರ ಮನುಜ ಗರ್ಭಯಾತಕೆ ನಿನಗೆ ಪಾಮರ ಮನುಜ ದರೆಯೊಳಗೆ ಕುರುಪತಿಗೆ ಸರಿ ಎನ್ನ ಬಕುತಿ ಗರ್ವಯಾತಕೆ ನಿನಗೆ ಪಾಮರ ಮನುಜ ದರೆಯೊಳಗೆ ಕುರುಪತಿಗೆ ಸರಿ ಎನ್ನ ಬಕುತಿ ಗರ್ವಯಾತಕೆ ನಿನಗೆ ಪಾಮರ ಮನುಜ ಬಲದಲ್ಲಿ ಹಲಧರನು ಛಲದಲ್ಲಿ ರಾವಣನು ಬಲದಲ್ಲಿ ಹಲಧರನು ಛಲದಲ್ಲಿ ರಾವಣನು ಕುಲದಲ್ಲಿ ವಸಿಷ್ಠ ಗೌತಮನು ನೀನು ಕುಲದಲ್ಲಿ ವಸಿಷ್ಠ ಗೌತಮನು ನೀನು ನೆಲೆಯಲ್ಲಿ ಭೃಗು ಮುನಿಯೋ ನೇಮದಲ್ಲಿ ಗಂಗೆಯನು ನೆಲೆಯಲ್ಲಿ ಭೃಗು ಮುನಿಯೋ ನೇಮದಲ್ಲಿ ಗಂಗೆಯನು ಒಂದು ದೇಶದಲ್ಲಿ ವಾಲ್ಮೀಕಿ ಮುನಿಯು ನೀನೋ ಒಂದು ದೇಶದಲ್ಲಿ ವಾಲ್ಮೀಕಿ ಮುನಿಯು ನೀನೋ ಗರ್ಭಯಾತಕೆ ನಿನಗೆ ಪಾಮರ ಮನುಜ ದಾನದೊಳು ಕರ್ಣನು ಗಾನದೊಳು ನಾರದನು ದಾನದೊಳು ಕರ್ಣನು ಗಾನದೊಳು ನಾರದನು ದಾನದೊಳು ಕರ್ಣನು
ಜ್ಞಾನದೊಳು ನಾದನೋ ಜ್ಞಾನದಲ್ಲಿ ವ್ಯಾರ್ಥ ಸುಖ ಮುನಿಜು ನೀನೋ ಜ್ಞಾನದಲ್ಲಿ ವ್ಯಾರ್ಥ ಸುಖ ಮುನಿಯು ನೀನು ದೀನರಕ್ಷಕ ನಮ್ಮ ಪುರಂದರ ವಿಠಲನ್ನ ದೀನರಕ್ಷಕ ನಮ್ಮ ಪುರಂದರ ವಿಠಲನ್ನ ಜ್ಞಾನದೊಳು ಇತ್ತು ನೀ ಬಬಲೀಗು ಮನುಜ ಜ್ಞಾನದೊಳು ಇದ್ದು ನೀ ಬಬಲೀಗು ಮನುಜ ಜ್ಞಾನದೊಳು ಇದ್ದು ನೀ ಬಬಲೀಗು ಮನುಜ ಗರ್ಭಯಾತಕ್ಕೆ ನಿನಗೆ ಪಾಮರ ಮನುಜ ದರೆಯೊಳಗೆ ಗುರುಪತಿಗೆ ಸರಿಯಲ್ಲ ಪಗುದೇ ಗರ್ಭಯಾದಗೆ ನಿನಗೆ ಪಾಮರ ಮನುಜ ಆ திரு ராகவேந்திரன் அவர்கள் எப்பொழுதும் போல பாவத்துடன் மிக அருமையாக இந்த பாடலை பாடியிருந்தார். அவருக்கு என்னுடைய பாராட்டுதலையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பாட்டுடைய பல்லவிக்கு போவோம். ಗರ್ವ ಯಾತಕೆ ನಿನಗೆ ಪಾಮರ ಮನುಜ தரையொಳಗೆ குருபதிಗೆ சரி என்னಬಹುதே. அதாவது இந்த பாடலே என்னன்னாக்கா, ஏன்பா மனுஷன் நீ ஏன் வந்து கர்வப்படுற, உன்ட்டு என்ன இருக்குன்னு கௌரவப்படுற, ஏதாவது நம்மளுக்கு ஒரு கர்வம் வரணும், ஒரு அகங்காரம் வரணும் அப்படின்னாக்கா நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு திறமை இருக்கணும், எதுலையாவது நம்ம சிறந்தவர்களாக இருக்க வேண்டும். நான் நல்லா பாடுவேன், நான் நல்லா இது பண்ண, அது மாதிரி எதுலேயோ ஒன்று நம்ம சிறப்புப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அந்த மாதிரி நம்ம சிறப்புப்பட்டிருக்கோம்னு இல்லை, நம்மளோட சிறப்புப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நல்ல விஷயமான எடுத்துக்கோ, கெட்ட விஷயமான எடுத்துக்கோ. நல்ல விஷயமான எடுத்துக்கொள்ளுங்கள், கெட்ட விஷயம் எல்லாத்துலேயுமே நம்ம ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. நாம் பாமரர்கள் தான், எதுலேயுமே நம்ம சிறந்து விளங்கவில்லை. ஒரு கெட்ட எண்ணங்களை நிறைவேற்றுவது அதுலேயும் நம்ம சிறந்தவங்க கிடையாது. நல்ல எண்ணங்களை செய்வோமா அதுவும் சிறந்தது. எதுலேயுமே நம்மளோட மேலெல்லாம் இருக்காங்க. அதனால் எதுக்காக கர்வப்படணும்? எந்த விஷயத்துக்காகவும் நம்ம கர்வப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதுதான் சொல்லுவார், கர்வ யாத்தக்கு நினைக்கே பாமர மனுஜா. உனக்கு எதுக்குப்பா கர்வம்? உனக்கு எதுக்கு கர்வம்? நீ என்னத்தை சாதிச்சிட்டேன்னு உனக்கு கர்வம்? நீ எதில் டாப்னு கர்வப்படும்? உன்னோட டாப்பான எல்லா விஷயத்துலையும், நல்ல விஷயமாட்டும் கெட்டவனோட டாப்பானவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் தரையொಳಗೆ குருபதிக்கு சரி என்ன பகுது. அகங்காரம் பிடித்து கர்வம் பிடித்து இருப்பதிலே டாப்னு எடுத்தீங்கன்னாக்கா அந்த துரியோதனன் தான். குருபதிக்கான துரியோதனன், குரு வம்சத்தை சேர்ந்த மன்னன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அது. ஸோ அகங்காரம் பிடித்தவன் அப்படின்னாக்கா, அந்த அகங்காரத்தின் உச்சத்திலே இருந்தவன்னாக்கா துரியோதனன். நீ கர்வம் தான் படுற, அகங்காரம் பண்ண. துரியோதன அளவுக்கு உன்னால் பட முடியுமா? அதுலேயும் நீ அவனுக்கு ஈக்குவல் கிடையாது. ஸோ அதனால் கர்வப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த அகங்காரப்படுவதிலே கூட, கர்வப்படுவதிலே கூட நீ வந்து அந்த துரியோதனுக்கு ஈக்குவல் ஆக மாட்டேன். அதனால் தயவுசெய்து கர்வமெல்லாம் படாத, நீ படுறது உன்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்றது. அதுதான் இந்த ஒரு பல்லவியோட அர்த்தம். இப்போ பாடலுடைய முதல் சரணத்துக்கு போவோம். இதில் வந்து நம்முடைய ராகவேந்திரன் சார் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 சரணம் தான் பாடியிருக்காரு. நான் 3 சரணத்துக்கு அர்த்தமும் சொல்லிடுறேன். நான் பலதல்லி ஹலதரனோ, சரிப்பா நீ பயங்கர பலவான்கிற, நான் பலசாலி, பெரிய பலசாலி, அதனால் நான் வந்து எனக்கு கர்வம் இருக்குதுங்கிற. நீ என்ன அந்த பலராமன் அளவுக்கு பலம் மிக்கவனா? பலராமன் என்ன பண்ணுறாரு, அந்த அஸ்தினாபுர நகரையே தன்னுடைய அந்த இது வச்சிருக்காரு, கலப்பை வச்சிருக்காரு, அதை வச்சு இழுத்து கங்கைக்குள்ளே தலை பார்க்குறாரு. அப்போ தான் அவங்களாம் ஓடி வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு நகரத்தையே இழுத்து கங்கையிலே தள்ளும் அளவுக்கு மீறி செல்லும் அளவுக்கு பலம் வாய்ந்தவர். அந்த அளவுக்கு நீ பலம் வாய்ந்தவனா? கிடையாதே. அப்புறம் ஏன் பார்க்க கௌரவப்படுற? சலதல்லி ராவணனோ, ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு கொள்கை பிடிப்போட செய்யறதுல அந்த ராவணனுக்கு இணையானவர்கள் யாருமே இல்லையா. அந்த இறைவனை நான் மகிழ்விப்பேன் அப்படின்னு ஒரு சடமா இருக்கிறது. அந்த யார் என்ன சொன்னாலும் சரி, அந்த நான் கடத்தி வந்த பெண்ணை மனம் முடிப்பேன், அதனால் நல்லது சிறந்தாலும் சரி, கெட்டது அதனால் உயிரே போனாலும் சரி, அது மாதிரி ஒரு பிடிப்புடன் இருக்குது. அந்த அளவுக்கு அது கெடுதல் தான். ஆனால் அந்த அளவுக்கு நீ இருக்கியா கெடுதல்? அதாவது உனக்கு இருக்கான்னா அதுவும் கிடையாது. நீ அதுலேயும் வேஸ்ட். நீ
அந்த அளவுக்கு அப்ப ஏன் கர்வப்படுற? குலதல்லி வசிஷ்ட கௌதமனு நீனும். சரிப்பா, நான் வந்து நல்ல குலத்திலே பிறந்திருக்கிறேன், என்னுடைய வம்சம் பெரிய பெரிய வம்சம் அப்படின்னாக்கா என்ன நீ என்ன கௌதமர் மாதிரியா இல்லை வசிஷ்டர் மாதிரியா? இல்லையா? வசிஷ்டர்னா அவரு சாட்சாத் இந்த பிரம்மனுடைய மகன், அவ்வளோ பெரிய குலத்திலையா நீ இருக்க? அவ்வளோ பரம்பரையா உனக்கு இருக்கு? இல்லை ஊருக்கெல்லாம் உணவளித்து ஊருக்கெல்லாம் நாணம் அளித்த கௌதமரை போன்ற ஒரு பரம்பரையை கொண்டவனா நீ அப்படின்னு கேட்குறாரு. அதாவது வசிஷ்டனாக்கா நம்ம ஸ்ரீமத் ஆச்சாரியார் சொல்லும்போது சொல்றாருனாக்கா இந்திரனை கூட அது மாதிரி கூடாது, நல்ல ஒரு அருமையான ஒரு வசிப்பிடத்தில் வசிக்கிறவன் வாசிஷ்டன், அதாவது இந்திரன் அப்படி எடுத்துக்கலாம். ஸோ நீ இந்திரனா அப்படின்றார். அதே மாதிரி வித்வத் உள்ளவர்களே கௌதமர்கள், அதாவது அந்த ருத்ரதேவருன்றவங்க இல்லையா, நம்ம பரமசிவன் இருக்கால ருத்ரதேவ், அவரை கூட கௌதமன் சொல்றாங்க. ஸோ அது மாதிரி என்ன ஒரு பரமசிவனுக்கு ஈக்குவலானவனா அவனுக்கு ஏன்பா கர்வம் வருது அப்படின்னு கேட்குறாரு. நிலையல்லி பிருகுமணியோ, எதையாவது நிலைநிறுத்துவதில் சாதிப்பதில் நீ என்ன அந்த பிருகுமுனிவருக்கு ஈக்குவலான ஆளா? உனக்கு ஏன்பா கர்வம்? அவர் என்ன பண்ணாரு? ஹரி சர்வோத்தமா என்பதை சாதித்தார். என்ன சொல்றாங்க? போய் சிவன், பிரம்மா, அப்புறம் வந்து விஷ்ணு, 3 பேரும் இதில் சிறந்தவர் யார் என்று கண்டு கொண்டு வாருங்கள்னு இவன் அனுப்புறாரு இல்லையா? இவர் தான் பிருகுமுனிவர் தான் போய் சோதிக்கிறாரு. அந்த மகாவிஷ்ணு இதயத்திலே உதைத்து விடுகிறார். அப்போதான் வந்து மகாவிஷ்ணு வந்து அவர் காலை அமைக்கிறார். அப்போ அவர் சொல்றாரு 3 மிகவும் சிறந்தவர் ஸ்ரீஹரி அப்படின்னு. அதாவது ஹரி சர்வோத்தமத்தை நிலைநிறுத்தியவர். அதுபோல நீ எதையாவது நிலைநிறுத்தினியா? அந்த அளவுக்கு நீ பெரிய ஆளா? இல்லை. நேமதலி காங்கேயனோ, அதாவது ஒரு நேமம், இதுதான் நான் இப்படிதான் இருப்பேன், ஒரு நேமத்தின்படி வாழ்வேன் அப்படிங்கிற வாழ்ந்ததுல நீ அந்த காங்கேயனான அந்த பீஷ்மருக்கு ஈக்குவலானவனா? அவர் என்ன பண்றாரு? தந்தையின் ஆசையை நிறைவேற்றுவதற்காக தன் வாழ்நாள் முழுவதும் தன் பிரம்மச்சாரியத்தை கடைபிடிப்பதாக சபதம் எடுத்து அந்த நேமத்தை கடைசி வரை கடைபிடிக்கிறார். அவர் யாருக்காக அந்த சபதம் எடுத்தாரோ, அந்த சத்தியவதி இருக்காங்க, அவளே சொல்றாரு, என்னப்பா இப்ப எல்லாரும் உங்களுடைய வம்சத்துல போயிட்டு இருக்கு, குருவர்ஷம் அழித்து கொண்டு இருக்கிறது, நீ மனம் புரிந்து கொள் அப்படின்றாங்க. அந்த சத்தியவதியே சொல்றா. அப்ப கூட சொல்றாரு, இல்ல நான் மனம் முடிக்க மாட்டேன், நான் தந்தை இருக்கிறாரோ இல்லையோ அவருக்கு கொடுத்த வாக்கை நான் காப்பாற்றுறேன்னு ஒரு நியமத்தோடு இருந்தார் இல்லையா? அது மாதிரி இருக்கக்கூடிய ஆளா நீ? உனக்கு ஏன் கௌரவம்? அதுவும் உன்ட்ட இல்லை, நீ ஏன் கௌரவப்படுற? ஒலிமையலி வால்மீகி முனியும் நீனோ, அதாவது இறைவனை சந்தோஷப்படுத்துவதிலே, இறைவனை வசப்படுத்துவதிலே அந்த வால்மீகிக்கு இணையானவனா நீ? அவர் என்ன சொல்றாரு? மரா 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 மரான்னு சொல்லி ராமா ராமான் ஆகி இந்த இறைவனை மகிழ்வித்து அவனுடைய அருளை பெற்று அந்த ராமாயணத்தை எழுதுகிறார். இன்னைக்கு ராமாயணம் இந்த உலகத்துல இருக்கிறத நம்ம படுத்துக்கணும். அதுக்கு முக்கியமான காரணம் வால்மீகி. அவருடைய வாழ்வு எங்கேயோ இருந்தது. ஒரு காட்டிலே அலைந்து கொண்டு ஒரு திருடனாக அதாக இருந்தவர் வந்து வாழ்வே மாறுகிறது. அவருக்கு இறைவனுடைய அழிவு. அதுபோல இறைவனை மகிழ்விப்பதிலே நீ அவ்வளவு சிறந்தவனா? வால்மீகி அளவு சிறந்தவனா? அப்புறம் ஏன் அவனுக்கு கர்வம் அப்படின்னு கேட்குறாரு. அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம். இப்போ பாட்டுடைய அடுத்த சரணத்துக்கு போவோம். இந்த சரணத்தை நமது ராகவேந்தர் சார் பாடவில்லை, பட் நாம் அதுக்கான அர்த்தத்தை எடுத்துக்கொள்வோம். ஹடதல்லி பிரகலாதனோ, அடம் பிடிப்பது என்ன ஆனாலும் சரி, நான் சொன்னதுதான், நான் விடமாட்டேன். அவர் சொல்றாரு, அவங்க அப்பா இரண்யகாசிபு சொல்றாரு, நீ வந்து இந்த உலகத்துக்கெல்லாம் கடவுள் நான் தான் சொல்லு, உன்னுடைய தந்தையான நான் தான் சொல்லுன்றார். முடியாது, அந்த ஸ்ரீஹரிதான் இந்த உலகத்தை படைத்தவன், அவன் தான் உலகத்திலேயே சிறந்தவன், அவன் தான் என்னை காக்கும் கடவுள் அப்படின்னு அடம் பிடிக்கிறார். பிடிவாதமா இருக்காரு. என்னென்னமோ கஷ்டம் கொடுக்கிறார் இல்லையா? பிரகலாதன் உட்படாத கஷ்டங்களே கிடையாது. எவ்வளோ விட தண்டனைகள், தீயில தூக்கி போடுறாங்க, கடலை தூக்கி போடுறாங்க, பாம்பை வச்சு கடிக்கிறாங்க, அப்புறம் மலையிலேருந்து தூக்கி போடுறாங்க, யானையை வைத்து தலையை இடற வைக்கிறார்கள், எவ்வளவோ பண்ணி பார்க்குறாங்க. ஆனாலும் அந்த மன திடத்தை விடாமல், அந்த பிடிவாதத்தை விடாமல், அந்த ஸ்ரீஹரிதான் என்னுடைய தலைவன், ஸ்ரீஹரிதான் ஒரே இறைவன், உன்னை நான் இறைவனாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு அவங்க அப்பாட்ட சொல்றாரு. அந்த ஹட்டானா அந்த பிடிவாதம், அது போல ஏதாவது உனக்கு இருக்காப்பா? அந்த அளவுக்கு நீ பிடிவாதம் உள்ளவனா? கிடையாது. நீ டப்புன்னு விட்டு கொடுத்துருவ. சரி. திடதல்லி துருவராயனோ, அவர் என்ன பண்றாரு? திடமாக நான் அந்த இறைவனை குறித்து தவம் செய்து என்னோட தந்தையின் மடியிலே அந்த அரியணையிலே போய் நான் அமர்வேன் அப்படின்னு சின்ன பையன், 5 வயசு பையன். எல்லாரும் சொல்றாங்க, என்னப்பா குழந்தை, நீ சின்ன குழந்தைப்பா, காடெல்லாம் ரொம்ப கஷ்டமானது, அங்கே போய் உன்னாலாம் தவம் செய்ய முடியாது அப்படின்றாரு. இவர் ஒத்துக்க மாட்டேன்றாரு. எனக்கு வந்து எங்கள் அம்மா சொல்லிட்டா, இறைவனை வந்து நீ குறித்து தவம் செய்தால் உனக்கு இந்த இது கிடைக்கும்னு சொல்லிட்டா, அதனால நான் செய்வேன் அப்படின்னு அடம் பிடிச்சி அந்த திட மனத்துடன் அந்த நாரதரையை குருவாக ஏற்றுக்கொண்டு அவரிடம் குருவேசம் பெற்று ஒற்றை காலிலே நின்று தவம் செய்து தான் நினைத்ததை அடைகிறார். அந்த திடம் வேண்டும். அது மாதிரி நீ திடமான ஆளா? இல்லை, உனக்கு அவ்வளோ திடமெல்லாம் கிடையாது, நீ புசுன்னு விட்டுருவ எல்லாத்தையும். சரி. ஷட்டரொಳಗೆ விஸ்வாமித்திரனோ,
ஷட்டர் உலகே அப்படின்னாக்கா இந்த இடத்துல என்ன, ஈகோயிசம், ஈகோ, நான் தான் அப்படிங்கும்போது வசிஷ்டர் என்ன பெரிய பிரம்ம ரிஷி, நானும் தான் பிரம்ம ரிஷி, நானும் பெரிய ஆள் தான், வசிஷ்டர் மட்டுமா பிரம்ம ரிஷின்னு எப்போ பார்த்தாலும் அவருடன் போட்டியிட்டு கடைசியில் அந்த பிரம்ம ரிஷி அப்படிங்கிற பதவியை பெற்ற அந்த விஸ்வாமித்திரன் இருக்கு இல்லையா, அவருடைய அந்த ஈகோ இருக்கு இல்லையா, அந்த ஒரு அர்ப்பணிப்பு, அதை அடைய வேண்டும் என்ற ஒரு திடம் இருக்கிறது இல்லையா, அது உன்ட்ட இருக்கானாக்கா அது உன்ட்ட கிடையாது. நீ அந்த அளவுக்கெல்லாம் ஒருத்தாள் கிடையாது. அப்புறம் ஏன்பா கர்வப்படுற பாமர மனிதனே அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் விட்டரோலும் மன்மதனும், விட்டரோல்னா கவர்ச்சி, கவர்வதிலே, மற்றவர்களை கவர்வதிலே, கவர்ச்சியாக இருப்பதிலே என்ன மன்மதனா, மூஞ்ச பார்க்க சைக்கிள, நீ போய் இவ்வளோ கர்வப்படுறியப்பா, அதுவும் இல்லை உன்ட்ட. வீரரோடு பார்த்தனோ, வீரத்திலே அந்த அர்ஜுனனா நீயே, அவன் தான் மறந்தவன், அந்த அளவுக்கு நீ வீரமுடையவனா கிடையாது. குட்டில போனா போட்டோம், குட்டில தனதலி சகுனியே நீனும், சரிப்பா நல்லதா வரல உனக்கு, கெட்ட புத்தியாவது வருதா, குயுக்தியான புத்தியாவது இருக்கா, சார்ந்தவர்களை நம்பி கழுத்தரைக்கிற புத்தியான இருக்கானா, அதுவும் அவ்வளோ அதுக்கும் ஒரு சாமர்த்தியம் வேணும் சார், அவ்வளோ ஈஸி இல்லை. சகுனி வேலை செய்யறதுங்கிறது ஈஸியான இல்லை, மாட்டிட்டு மெடல்லே மாட்டிட்டு தண்டனை அடைய வேண்டியதுதான். அவர் பாருங்க கடைசி வரைக்கும் மாட்டிக்காமே இருந்தார் பாருங்க. அது மாதிரி நீ ஏதாவது பெரிய அந்த மாதிரி கெட்ட புத்தி தான் இருக்கட்டும், கெட்ட புத்தியே உனக்கு இருந்துட்டு போட்டோம், இந்த கெட்ட புத்தியிலேயாவது நீ வந்து அந்த சகுனிக்கு ஈக்குவலாக இருக்கியானாக்கா இல்லை, அப்புறம் ஏன்பா கர்வப்படுற அப்படின்றாரு. ஸோ அதுதான் இந்த ஒரு சரணத்தோட அர்த்தம். இப்போ பாடலுடைய கடைசி சரணத்துக்கு வருகிறோம். இங்கே என்ன பண்ணுறாரு புரந்தரதாசர், அவருடைய அங்கிதமான புரந்தர விட்டலா அப்படிங்கிறதை கொண்டு வந்து இந்த பாடலை அருமையாக முடிக்கிறார். தானதொழு கர்ணனோ, என்ன கர்ணன் மாதிரி பெரிய தானசூர வீரனா, தானத்திலே நீ கர்ணனுக்கு ஈக்குவல் ஆனோனா, கர்ணன் என்ன பண்ணா, தன்னலம் இல்லாமல் தானம் செய்தான். அவர் என்ன சொன்னார், இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிறான், இறைவன் எனக்கு குடு என்று எனக்கு கட்டளையிடுகிறான், நான் அவனுக்கு கொடுக்கிறேன். நான் இங்க போஸ்ட்மேன் மாதிரி தான், கடவுள் கொடுக்குறாரு, நான் எடுத்து அப்படியே அவனுக்கு கொடுக்குறேன், நான் இந்த இடத்துல ஒரு போஸ்ட்மேன் மாதிரி தான், என்னோடது ஒண்ணுமே இல்லை இங்க அப்படின்னு நினைத்து தானம் செய்தவன் அவன். அதனாலதான் தானத்தில் இன்றைக்கு வரைக்கும் மன்னனாக திகழ்வது கர்ணன். அது மாதிரி ஏதாவது கர்ணன் தானத்தில் நீ பெரிய ஆளானப்பா, நீ பயங்கர கஞ்சன், ஒண்ணுமே பண்ண மாட்டேன், நீ எப்படி கர்வம் கொள்ளலாம், கொள்ளாதே அப்படின்றது. கானதொடு நாரதனோ, நல்லா பாடுவேன் அப்படின்னா நாரதன் மாதிரி பாடுவியா, அந்த அளவுக்கு உனக்கு பாடும் திறமை இருக்கிறதா, இல்லை இல்லை, அவர் வந்து கர்வம். நீ எதை நினைச்சு கர்வப்பட்டாலும் அந்த ஃபீல்டில் எவனோ ஒருத்தன் டாப்ல இருக்கான், நீ அவனோட டாப்ல போனால் கர்வப்படலாம், நீ அவனோட கீழே தான் இருக்க, அப்புறம் எதுக்குப்பா கர்வப்படுற, கர்வம் எதற்கு உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. ஞானதலி வியாச சுக்கமுனியும் நீனும், ஞானம் இல்லையா, அதில் பார்த்தோன்னா கல்வி ஞானத்தில் பார்த்தோன்னா அந்த வியாசருக்கு அந்த சுக்கமுனிக்கு நீ ஈக்குவலானவனா, வேதங்களையே தொகுத்து கொடுத்தவர், மகாபாரதத்தை எழுதியவர் இல்லையா, அவ்வளோ ஞானமுடையவர் வியாசர், அவரே போன்றவனா, இல்லை அந்த பாகவதத்தை 7 நாட்களில் சொல்லி அந்த பரிசுத்த மன்னனுக்கு மோட்சத்தை வாங்கி கொடுத்த சுகமுனியா நீயே, உனக்கு ஏன்பா இந்த கர்வம் அப்படின்னு கேட்குறாரு. தீனரட்சக நம்ம புரந்தர விடலன்னா தியானதொழு இத்து பவனீகு மனுஜா, இந்த கர்வத்தெல்லாம் விட்டு ஒழிச்சிரு, நீ எதுலையுமே பெரிய ஆள் கிடையாது, கெட்ட விஷயத்துலையும் பெரிய ஆள் கிடையாது, நல்ல விஷயத்துலையும் பெரிய ஆள் கிடையாது, நீ சாதாரண ஆள் தான், பெருசாக நினச்சிக்காத, கர்வமே படாத. என்ன பண்ண நீ, என்னுடைய இந்த இஷ்ட தெய்வமான தீனரட்சகன் இருக்காங்களே, நம்மளை போல பாமரர்கள் எளிய மக்களை ரட்சிக்கக்கூடிய என்னுடைய இஷ்ட தெய்வமான அந்த புரந்தர விட்டலன் இருக்காங்க இல்லையா, அவனுடைய தானத்தை உன் மனதிலே வைத்து கொண்டு இந்த உலக வாழ்க்கையிலிருந்து நீங்கி மோட்சத்தை பொறுப்பா மனுஜா அப்படின்னு அறிவுரை கூறுகிறார் நமக்கு புரந்தரதாசர். அவரே வந்து நாரதர் தான், நாரதருடைய அம்சம் தான், அவரே சொல்றாரு பாருங்க, கானதோடு நாரதனோ அப்படின்றாரு. ஸோ அதனால அவருக்கும் அந்த ஈகோ கிடையாது, அந்த ஒரு கர்வப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி இருக்கும்போது நாமெல்லாம் கர்வப்பட்டு என்ன பண்ண போறோம், ஒண்ணுமே கிடையாது, நம்ம சாதாரண மனுஷன், இன்னைக்கு இருக்கோம் நாளைக்கு இல்லை, நம்மளுக்கு எதுக்கு கர்வம், அதுதான் புரந்தரதாசர் நம்மளுக்கு சொல்லி காட்டி நம்ம கர்வத்தை அகற்ற வேண்டும் என்று சொல்கிறார். ஸோ நாமும் இந்த பாடலை பாடி அதனுடைய உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொண்டு கர்வத்தை நீக்கி வாழ்வாமாக என்று கூறி என்னுடைய இந்த எபிசோடன் முடித்துக் கொள்கிறேன். உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி. நன்றி, வணக்கம். ஹனுமந்தாய நமः.